அறிவியல் கல்லூரி, தமிழ் துறை மற்றும் ஐக்யூஎஸ்சி இணைந்து நடத்தும் 5 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் 5ஆம் நாள் நிகழ்வு இன்று. 4 நாட்கள் நல்ல முறையில் புதிய உத்திகள் பல கற்றோம். 5ஆம் நாளில் பெருமையோடு அன்போடு வரவேற்கின்றோம். விதைத்த விதைகள் எல்லாம் மரமாகும். நம்மால் கல்வி தரம் உயரும். சிந்தனையில் புதுமை சேர்த்து சிறப்பானதோர் நாளாய் அமையட்டும். சிறப்பு விருந்தினர் அறிமுகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் துரை அவர்கள். பிபிஜி கலை அறிவியல் கல்லூரியில் கணினி அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 4 ஆண்டுகள் கல்வி பணி அனுபவம். பிபிஜி கலை அறிவியல் கல்லூரியில் ஐபிஎஸ்சி மற்றும் என்ஐஆர்எஃப் கோஆர்டினேட்டராக பணியாற்றி வருகிறார். மாணவர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை கற்பிப்பதில் ஆர்வமுடன் செயல்பட்டு வருபவர். புதிய மென்பொருள்களை உருவாக்குவதிலும் புதிய மென்பொருள்களை வடிவமைப்பது, புதிய மென்பொருள் மேம்பாடு என்று மாணவர்களுக்கு பாட புத்தகத்தை தவிர கூடுதலாக மாதிரியான திறன்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். அதே ஆர்வத்துடன் நம்முடன் இன்று 5ஆம் நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் சிறப்புரை வழங்க அன்புடன் வந்திருக்கிறார். அவர்களை சிறப்பு உரை வழங்குமாறு அன்புடன் தமிழ் துறையின் சார்பாகவும் கனித்தமிழ் பேரவையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். ஆடிபிளா இருக்குங்களா எல்லாத்துக்கும்? கேக்குதுங்க சார். கேட்குதுங்களா? ஓகேங்க சார். சரி, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th டே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. லேப்டாப் இருந்ததுன்னா எல்லோரும் கொஞ்சம் லேப்டாப்பில் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நம்ம லைவ் டெமோ நிறையா பார்ப்போம். ஸோ மொபைல் அது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் நம்ம லேப் இருந்ததுன்னா கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா இணைய யுகத்தில் தமிழ் கற்பித்தலின் புதிய பரிணாமங்கள் மற்றும் வலைத்தளம் உருவாக்கம். ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு சேட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன ஏஐ 4 நாளில் பார்த்தீங்க, அது இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஏஐ வந்து தெரியும், ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிவீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். கொஞ்சம் குயிக்காக பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நிறையா டூல்ஸ் பார்க்கலாம். ஏஐ டூல்ஸ் ஓகே. இது கனகராஜ் சார் வந்து போட்டது. வேற யாராவது? ஓகே சார், காட்டுராஜா சார், சூப்பர் சார். கிளாடு, ஓகே. சோனு, ஓகே சார். ஜெமினாய், சாட் ஜிபிடி, நிறைய நோட் புக் எல்லாம் சூப்பர் சார். ஓகே, அது சம்மரைசேஷன் டூல் சார். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறையா ஏஐ டூல்ஸ் வந்து இருக்குது சார். ரைட், ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இணைய யுகத்தில் தமிழ் கற்பித்தலின் புதிய பரிணாமங்கள். ஸோ நம்ம ப்ரீவியஸாக இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த இன்டர்நெட் இல்லாததுக்கு முன்னாடி நம்மலாம் எப்படி படித்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் வே, பாரம்பரியமாக வந்து மரபு வழி கல்வியில் தான் படிச்சுட்டு வந்தோம். நோட்டு புக்கு, லைப்ரரியில் போய் புக் எடுப்போம், நோட்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. நம்மளே ஏஐ, இன்டர்நெட் வளர வளர ஏஐ வந்துச்சு. ஏஐ வளர வளர நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டே இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ ஒரு 2021-22 தான் ஜெமினாய் வந்து சாட் ஜிபிடி வந்து வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ரெவால்யூஷன், பெரிய வளர்ச்சி வந்து கிரியேட் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் ஜெமினாயி, அதுக்கப்புறம் கிளாடு, ஸோ ஆந்த்ரோபிக்கு, தென் வந்து பெர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துச்சு. ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்ணலாம், அதே மாதிரி நம்மளை வந்து எப்படி வந்து இதை வச்சு க்ரோ பண்ணிக்கலாம் நம்மளோட பர்பஸ்க்காக, நம்ம ஜாப் பர்பஸ்க்கு. இனி வந்து ஏஐ இல்லாமல் வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஸோ ஏஐ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளே சர்வை பண்ண முடியும். அது எந்த ஜாப் இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் நம்மளோட ஆசிரியர் பணி அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸு அந்த மாதிரி தானே வச்சு எழுதிட்டு இருந்தோம். இப்போ வந்து பசங்க எல்லாருமே மொபைல் ஃபோன் தான். மொபைல் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது. ஸோ அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாஸு, ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி எஜுகேஷன்ஸும் இருக்குல்ல, யூடியூப் சேனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி போட்டிருந்தோம். இப்போ ஏஐ வச்சு என்ன பண்ணலாம்? இப்போ ஆட்டோமேட்டடாக ஏஐ அதுக்கும் வேலை இல்லை நமக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு கார்ட்டூன் வீடியோஸ் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி நம்ம டீச் பண்ணுற மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட வேலையை மிச்சப்படுத்துது. அது ஒரு கோபைலட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேணுங்கிறத குயிக்காக முடிக்க முடியும். டக்கு 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 டக்குன்னு ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணணுமா? இப்போ முதல்லலாம் பிடிஎஃப்னா நெட்டில் இருந்து காப்பி பண்ணி வேர்டு ஃபைலில் போட்டு அந்த மாதிரி பண்ணணும். இல்லை நோட்டில் எழுதி ஸ்கேனர் போட்டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும். இது அப்படி கிடையாது. ஏஐ டூல்ஸ் வச்சு அதுவே டாபிக் கொடுத்தா மட்டும் போதும். டாபிக் மீன்ஸ் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தாலே அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். பிபிடி ஜென்ரேட் பண்ணிடும், அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணிடும், ஆடியோ நோட்ஸ் எல்லாமே அதுவே நமக்கு கொடுத்துருது. ஸோ இதனால் நம்மளோட வேலை வந்து கொஞ்சம் கம்மியாகுது. டைம் வந்து நிறையா தேவைப்படாது. ஒரு வித்தின் மினிட்ஸ்லேயோ இல்லை 10 மினிட்ஸில் நம்மளோட ஓவரால் ஒரு ஒர்க்கையே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருது இல்லைங்களா? ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பிபிடி. ஸோ பிபிடி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சாட் ஜிபிடியில் யூஸ் பண்ணலாம். கிளாடெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தமிழ் வந்து அதுக்கு ஓரளவுக்கு தான், ரொம்ப வராது. இதே ஜெமினாய் கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து ஆல்ரெடி கூகுள் டிரான்ஸ்லேட்லாம் முதல்ல இன்டர்நெட் வரும்போதே அது டிரான்ஸ்லேட் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பெட்டராக இருக்குது தமிழுக்கு. ஸோ இப்போ தமிழுக்கு மெயினாக ஜெமினா யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நான் இன்னொன்று அது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டு தான். ஜெமினாயும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா இனஃப். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே மூவ் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீ டூல்ஸுக்கு தான் மூவ் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அது அதுக்கப்புறம் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் வந்து செஷன்ஸில் பார்த்துடலாம். ஓகே. இப்போ வந்து இந்த ஸ்லைடு விசிபிளாக இருக்குங்களா எல்லாத்துக்கும்? சாட் பாக்ஸில் சொன்னாலும் சரிங்க, இல்லைன்னா மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு சொன்னாலும் சரி. விசிபிளாக இருக்குங்களா? விசிபிளா இருக்கு. ஓகே சார், ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா லேப் வச்சுருந்தீங்கன்னா லேப்பில், இல்லை அப்படின்னா மொபைலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டூல் காமா.app. இப்போ நான் அதில் டைப் பண்ணுற பாருங்கள், அதே மாதிரி டைப் பண்ணி காமா.app அப்படிங்கிற ஆப்பை வந்து ஆக்சுவலாக அது வெப் அப்ளிகேஷன், அதை ஓப்பன் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா லாகின் கேட்கும். நீங்கள் உங்களோட மெயில் ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த காமா ஏஐ வந்து வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
சாட் ஜிபிடி எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஜெமினாய் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேபி வந்து நான் இப்போ தமிழுக்கு வந்து ஜெமினாய் தானே சொன்னேன். ஸோ ஜெமினாயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெமினாய் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜெமினாய் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஜெமினாய்க்குள்ளே போங்க. ஜெமினாய்க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு டாபிக் கேளுங்க. இப்போ திருக்குறள் திருக்குறள் இருக்குன்னா திருக்குறள் நான் டைப் பண்ணுறேன். ஸோ திருக்குறள் அப்படின்ட்டு டைப் பண்ணி ஒரு 10 திருக்குறள் வந்து நான் கேட்குறேன். I need 10 திருக்குறள் with explanation அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதை டிஃபால்ட்டாகவே கொடுத்துரும். சார் ப்ளீஸ் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். சார் ஓகே மேம். இப்போது நீங்கள் இன்னொரு தடவை பண்ணுற பாருங்க மேம். ஸோ இப்போ நீங்கள் காமா ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிமெயில் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வச்சுருக்கேன் உங்களோட மெயிலில் போட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் ஜெமினாய் டூவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் டூவில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ நீட் 10 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன். நீங்கள் தமிழில் தங்கிலீஷில் டைப் பண்ணாலும் அது வரும். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதை டைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபோட்டோவோடவே வந்துடுச்சு. அது ஃபோட்டோவோட குறள் 1, குறள் 391, குறள் 100 வந்து இனிய உலவாக அது குறள், அந்த மாதிரி திருக்குறள் வந்து எனக்கு வந்துடுச்சு. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு எகெயின் வந்து நீங்கள் காமாக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இந்த காமா ஜஸ்ட் நீங்கள் ஓவராலாக காப்பி பண்ணாலும் சரி, இந்த ஷேர் டேப்பில் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக 10 வரைக்கும் நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு எகெயின் காமா வந்துட்டீங்க. காமா வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். ஸ்க்ரீன் வந்துடுச்சிங்களா? பேசிக்காக உங்களை அதில் எதுவும் இருக்காது. ஸோ நியூ ஸ்லைடுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே இம்போர்ட் இருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து நீங்கள் ஏ இம்போர்ட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை பிளைன் இம்போர்ட்டும் கொடுத்துக்கலாம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்களேன். ஓகே மேம். லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு ஜஸ்ட் சேட் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள். நாங்கள் லாகின் பண்ணியிருக்கோம் சார், அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறோம். பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் இந்த 3 ஸ்க்ரீன் வந்துருக்கும். பார்த்தீங்கன்னா 3 மெனுஸ் இருக்கும். கிரியேட் நியூ ஏ ப்ளஸ் நியூ காமா, அதுக்கப்புறம் இம்போர்ட் அப்படிங்கிற இன்னொரு டேப் ஒன்று இருக்கும். அதில் இம்போர்ட் பிளைன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டேரெக்டாக இதில் 3லேயும் நீங்கள் ஃபைல் இருக்குன்னா ஃபைல் விட்டுடலாம், இங்கே வந்துடுங்க. நியூ காமா அதில் வந்துட்டு டேரெக்டாக நீங்கள் டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா நார்மல், ட்ரெடிஷ்னல்னால் பழசு, டிஃபால்ட்னால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஸ்லைடை. இதை டால்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுறதுனா ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள்
திருக்குறள் அப்படின்னு இருக்குன்னா ஜெமினாயில வந்துட்டு திருக்குறள் டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணீங்கன்னா அங்கேயே போயிட்டு, இல்லை நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதுனாலும் அதில் டைப் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. நான் ஜஸ்ட் இந்த திருக்குறள் அப்படிங்கிறத காப்பி பண்ணிவிட்டு அங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டிஃபால்ட்டாகவே இந்த காமாவில் வந்து சப்போர்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா திருக்குறள் அப்படின்னா டேரெக்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மெனுஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து கோடு போடுறது, ஸோ இது வந்து ஃபார்மேட் பண்ணுறது, அந்த மாதிரி லிங்க்கு எல்லாமே இதுக்குள்ளே லிங்க் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸை மாற்றிக்கலாம். டைட்டிலேருந்து ஹெட்டிங்க்கு வேணுமா, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ டைட்டில் இருக்குது டிஸ்பிளே அப்படின்னா டிஸ்பிளேல வந்துடும். இப்போ சென்டருக்கு கொண்டு வரக்கு இங்கே அலைன் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துருச்சு. அப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்லாம் இருக்கும். இப்போ தீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி தீம் இருக்கும். ஸோ அந்த தீமை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மல்டிபிள் தீம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் நீங்கள் இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற தீம்ஸ். இது வந்து டார்க்னு கொடுத்தீங்கன்னா டார்க்கில் தரும். லைட்னா லைட் தீம்ஸ்லாம் வரும். ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து அகாடமிக் வைஸ் போகிறோம். ஸோ அப்போ வந்து டார்க் வேணாம், அது வேண்டாம்னா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ப்ரொஃபஷ்னல் போனால் இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ஸ்லைட்ஸ். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த தீம் வந்து இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மாறுதுங்களா தீம். ஸோ இது ஒயிட்டில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். தீம் நீங்கள் என்ன தீம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தீம் வந்து வந்துச்சு. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு இங்கே நீங்கள் நியூஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்லைடு நியூ ஆகிடும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எகெயின் அந்த ஜெமினாய்க்கே போயிட்டு இப்போ ஜெமினாய் வந்துட்டேன். ஜெமினாயில் வந்துட்டு டேரெக்டாக இப்போ நம்ம முதல்ல டைப் பண்ணி வச்சுருந்தோம்னா ஜஸ்ட் நம்ம என்னென்ன குரல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொன்றா வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு தமிழ் மட்டும்தான் வேணும். அப்போ அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபவன் தேவை. எகெயின் வந்து காமாக்கு வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கை எழுத்துன்னு வந்துருச்சு. பகவன் முதற்கை எழுத்து மட்டும் என்னென்னா அது பேராகிராஃப் நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதின்னு இருக்கு இல்லைங்களா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தெரியல இதை வந்து எப்படி அதே ஃபாண்ட்டுக்கு கொண்டு வருது அப்படின்னா இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹெட்டிங் 1ல் இருக்குது இல்லைங்களா, ஹெட்டிங் 1ல் இருக்குது. அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ஹெட்டிங் 1க்கு மாற்றிடலாம். ஓகேங்களா? இதில் ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்காது. டேரெக்டாக ஹெட்டிங் 1க்கு மாற்றிட்டிங்கன்னா அதுவே அப்ளிகபிள் ஆகிடும், அதுவே ஃபார்மேட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கை எழுத்துன்னு வந்துருச்சு. ஸோ இது 2 லைனாக இருக்குது. எனக்கு 2 லைன் வேண்டாம், ஒரே லைன்னாலும் டேரெக்டாக நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி டேரெக்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வேண்டாட்டி ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். அவ்வளோதான். பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இதை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். 2 லைன்ஸாக தான் எடுத்துக்குது. ஓகே சரிங்களா? இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கை எழுத்து. இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்டு கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்குது, இதோட பேக்ரவுண்ட் நான் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஆட் ஸ்லைடு வித் ஏஐ. இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, இது ஃப்ரீ. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீ. நீங்கள் ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் இன்னொருக்கா சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 400 கிரெடிட்ஸ் வந்து என் மெயில் ஐடிக்கு இருக்குது. ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் 400 கிரெடிட்ஸ் இருக்கும். நான் ஏஐயில் வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அங்கே இப்போ திருவள்ளுவர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா திருவள்ளுவர் வந்துடுவார். இல்லை திருவள்ளுவர் இமேஜ் அப்படின்னு
ஒரு ஸ்லைடுக்கே புது ஸ்லைடுக்கு வந்து நான் திருவள்ளுவர் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அவரை பற்றினது வந்துடும். அப்போ நீங்கள் திருவள்ளுவர் முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் திருக்குறள் சொல்லிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜுக்கான இது வந்துடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சர்ச் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். சரிங்க, வெப் சர்ச். இங்கே வந்து திருவள்ளுவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். திருவள்ளுவர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்போ திருவள்ளுவர் வரல அப்படின்னா நம்ம டைரெக்டாக லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். திருவள்ளுவர் வந்துடும். மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் நான் இதை என்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துடும். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது விட்டுட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் இமேஜ். ஓகேங்களா? திருவள்ளுவர் இஸ் ரிசர்வ்டு. ஸோ இது நீங்கள் தமிழில் கேட்டிங்கன்னா தமிழில் கொடுப்போம். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து அகெயின் பாருங்கள் 5 கிரெடிட்ஸ் தான் இருக்கும். கம்மியாக தான் கிரெடிட்ஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணீங்க, அமௌண்ட் வந்து பே பண்ணி பண்ணுறதுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இது ஜஸ்ட் நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அது மாற்றிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுக்கும்போதே தமிழில் கொடுக்கணும். அப்போ திருக்குறள் 10 திருக்குறள் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா சேம் அதே கண்டென்ட்டை நம்ம காப்பி பண்ணல, டேரெக்டாக ஏஐ யூஸ் பண்ணியே பண்ணுறோம். திருக்குறள் 10 திருக்குறள் இன் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்தேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா தமிழுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாது, அதனால தான் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லி சொன்னேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தேவையில்லாதது கொடுக்குது இல்லைங்களா? இதுக்காக தான் நம்ம வந்து செகண்ட் சாப்டர் ஒன்று படிப்போம், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு. அதை நான் என்னன்னு சொல்கிறேன். அன்பின் வழி, அது உயர்நிலை, அக்கிலாருக்கு என்பதோ. இது என்ன பண்ணியிருக்குன்னா இந்த கற்கசிதர வந்து இது அறத்துப்பால் தானுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? கற்கசிதர கற்பவை கற்றப்பி நிற்காதற்கத்தக அப்படிங்கிறது அறத்துப்பால் அப்படிங்கிற இதில் வருதுங்களா இல்லை வேற ஏதாவது வருதா அப்படின்னு கேட்குறேன். இது கரெக்டுங்களா? திஸ் செக்ஷன் ஆன் வெல்த் பாலிடிக்ஸ். அதே மாதிரி அன்பின் வழி, அது உயர்நிலை, அக்திலாக்கு என்பதோல் போட்ட உடம்பு அப்படின்னு இருக்கு. அது காமத்துப்பாலா இல்லை இணையவை கூறலாம். இது கரெக்டுங்களா? சார் வாய்ஸ் கிளியராக இருக்காங்க சார்? இல்லைங்களா? கரெக்டாக இருக்குங்களா? வாய்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஒரு சார். சாரி மேடம், கொஞ்சம் மெதுவாக கேட்குற மாதிரி. இப்போ கரெக்டாக இருக்குங்களா? அனிதா மேம் இப்போ கேட்குதுங்களா? சார் கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஆடிபிளா இல்லைங்க சார். இப்போ கரெக்டா இருக்காங்க மேம்? இப்போ ஓகேங்க சார். ஓகே மேம், ஓகே. இது கரெக்ட்டுங்களா மேம்? கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்காததுக்கு தக இது அறத்துப்பால்ல தான் வருதுங்களா? பொருட்பால் சார். பொருட்பால். ஓகே. அதனால தான் இது வந்து கொஞ்சம் தப்பா கொடுக்குங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜெமினா யூஸ் பண்ணி நம்ம, அதனால தான் நான் வந்து ஜெமினா யூஸ் பண்ண சொன்னேன். ஜெமினாயில் நம்ம என்னென்ன வேணுமோ அதை கண்டென்ட்டை கொடுத்துட்டு எடுத்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போவுமே ஏஐ வந்துருச்சு அப்படின்னா ஏஐயும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஸோ அது கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து அலசி ஆராய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாற்றி உள்ள போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக தான் காமிச்சேன். இந்த ஸ்லைடு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லைடு டெலிட் ஆகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா மேலே ஸ்லைடு வந்து ஃபஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடும். அப்போ ஃபஸ்ட் எடுத்துனே திருவள்ளுவர் பற்றி வரும், அதுக்கப்புறம் திருக்குறள், அதுக்கப்புறம் அகர முதல எழுத்தலாம் இப்படின்னு நம்ம போட்டுட்டு இதுக்கான மீனிங்கை நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ தீம்ஸ் வந்து இதில் இருக்கும். ஜஸ்ட் இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை, மொபைலில் வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா இது வெப் அப்ளிகேஷனாகவும் இருக்குது. லேப்டாப் வச்சுருந்தாலும் பார்க்க முடியும். ப்ரொஜெக்டர் வச்சும் கூட நம்ம ஷோ பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும்.
லேப்டாப் இல்லைனாலும் பரவாயில்ல, மொபைல்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு எனி ஒன் வித் த லிங்க் வியூ பண்ணலாம். இப்போ வியூ மட்டும்தான் பண்ண முடியும், ஏன்னா மற்றவங்களுக்கு எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மற்றவங்க எடிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம வியூ பண்ணலாம். கமெண்ட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் வியூ இருக்கும். வியூ கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து டைரெக்டாக மெயில் ஆட் பண்ணிக்கலாம். சரி எனக்கு மெயில் ஸ்பெசிஃபிக்காக வேணாம் சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், காப்பி ஷேர் த லிங்க்னு இருக்கு இல்லைங்களா? காப்பி ஷேர் லிங்க் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இதை நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த சேட் பாக்ஸில் வந்து உங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணி பாருங்கள். இப்போ டேரெக்டாக அது அங்கே வந்துடும் உங்களுக்கு. இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன் நான் லிங்க்கை. நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்லைட் அங்கே வியூ ஆகும் உங்களுக்கு. ஆகுதுங்களா? ஆகுது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. வியூ ஆகுதுங்களா? நீங்கள் கொஞ்சம் என் கூட வந்தீங்கன்னா இன்னும் நிறையா பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நிறையா டூல்ஸ் இருக்குது. ஏன்னா டைம் பத்தாது நமக்கு. ஏன்னா அவ்வளோ டூல்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக தமிழ் ஸ்டாஃப்ஸ்க்குனே கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு ஃப்ரீயாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, லதா மகேஸ்வரி மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே, இது ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எகெயின் வந்து இது முடிஞ்சிச்சு. இது ஒரு ஸ்லைடு இருக்குது. நான் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும். இப்போ இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஹோமுக்கு மறுபடியும் வந்துடும். இப்போ நான் சொன்னது வந்து நியூ காமாவில் போட்டு சொன்னதுங்க. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனு, டாக்குமெண்ட்டு, சோஷியல் பேஜுக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம், வெப் பேஜாக க்ரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம், கிராஃபிக்காக கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஏஐ யூஸ் பண்ணியே நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கிரெடிட்ஸ் அப்ளை வந்து 400 கிரெடிட்ஸ் இருந்தது, இப்போ 387 கிரெடிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏஐ யூஸ் பண்ணங்காட்டி அது கிரெடிட்ஸ் கம்மி பண்ணிடுச்சு. இதே ப்ரோ பிளான் நம்ம அப்கிரேட் பண்ணோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்கிரேட் கேட்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 400 மந்த் வரும். அப்போ வந்து நீங்கள் வந்து இது மேக்ஸிமம் 1000 கிரெடிட்ஸ் வந்து கிடச்சிரும். அப்போ நீங்கள் 75 ஸ்லைடுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 75 ஸ்லைடு வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரோ போனீங்கன்னா 950 வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ வேண்டாம் சார் என்கிட்ட அமௌண்ட் எல்லாம் இல்லை சார் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஜெமினாலேருந்து காப்பி பண்ணி இதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். 100 ஸ்லைடு வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட் நியூ அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஏஐ வச்சு எப்படி நம்ம பில்ட் பண்ணுறது. ஜஸ்ட்டு கிரியேட் நியூவை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம அதில் காப்பி பண்ணதையும் இங்கே கொடுத்துக்கலாம். பேஸ்ட் டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த ஜெமினாயில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜெமினா இங்கே இருக்குது. இப்போ நான் இங்கே இதை காப்பி பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நான் இங்கே வந்து காமாக்கு வந்துடுறேன். காமாவில் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியும் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது டிஃபால்ட்டாக வேணுமா, ப்ரெசன்டேஷனாக, வெப் பேஜாக வேணுமா, இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டா, இல்லை அந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக வேணுமா, சோஷியல் பேஜ் வேணுமா, கிராஃபிக்ஸ். இப்போ நேற்று 4th செஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு மேம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு பிக்டோரிக்கல் வேல வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக வேணுமா இல்லை ட்ரெடிஷ்னலாக வேணுமா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். டிஃபால்ட் கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ சைஸாக இருந்தாலும் அதவே எடுத்துக்கும். ஜஸ்ட் நான் இங்கே வந்துட்டு நான் காப்பி பண்ணுறது இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கேட்கும் வாட் டு யூ வாண்ட் திஸ் த கண்டென்ட், என்ன வேணும், சமரைஸ் தி லாங் டெக்ஸ்ட் டு டாக்குமெண்ட், அந்த மாதிரி ஏதாவது கேட்குது இல்லைங்களா? ஜென்ரேட் ஃப்ரம் நோட்ஸ் ஆர் அவுட்லைன். இப்போ நான் நோட்ஸ் ஆர் அவுட்லைன்னே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அது ப்ராம்ப்டை யூஸ் பண்ணிக்கும். ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு டேரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அதை சமரைஸ் பண்ணும். இப்போ எடிட்டருக்கு வந்துருச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுறதுக்கானது கண்டென்ட் வந்து எப்படி வேணும் உங்களுக்கு, மினிமலாக கம்மியாக இருக்கணுமா, டீட்டெயில்டாக வேணுமா, பெருசாக வேணுமா, இல்லை நார்மலாக இருந்தால் போதுமா அப்படின்னா டீட்டெயில்டாகவே கொடுத்துறேன். டீட்டெயிலாக
கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இங்கே ஜென்ரேட் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட் இங்கேயே தீம்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 10 ஸ்லைட்ஸ் தான் மினிமம், மேக்ஸிமமே 10 ஸ்லைட்ஸ் தான். நீங்கள் ப்ரோ ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டாட் ரெக்டாங்கிள் மாதிரி வருது இல்லைங்களா, அது வந்து தமிழுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. பட் நான் அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிபிடியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா தமிழுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ திருக்குறள் அறிவின் ஒளி இதை நம்ம எதுவுமே டச் பண்ணல, அதுவாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். காய் நவத்தில் இனிய மொழி. தென் வந்து 5th ஸ்லைடுக்கு வந்துருச்சு. 5th ஸ்லைடு அதுவே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு, நம்ம எதுவும் டச் பண்ணல. தீயவை தீய பயத்தலால் தீயவை அஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு. சிறப்பினும் செல்வம் பெரினும் பிறர்க்கு இன்னா செய்யாமை. ஓகே, தூய மனம் கொள்கை உறுதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கொடுத்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி அது எத்தனாவது குறள்லேருந்து எடுத்திருக்குன்னு கூட கொடுத்துருக்கு ஒவ்வொன்றும். இது 611வது குறள், அருமையும் எளிய முயற்சியின் வலிமை. அதுக்கு இமேஜ் அதுவே கொடுத்துருதுங்க. தென் வந்து முயற்சியை திருவினையாக்கும் உழைப்பும் உறுதியும் அப்படிங்கிற குறள் வந்து கொடுக்குது. தென் உடுக்கை இழந்தவன் கை போல உண்மை நட்பு. சூப்பர். ஆக்சுவலாக இங்கே குறள் இருக்குது, அது வந்து டைட்டிலுக்காக அது கொடுத்துருச்சு. இப்போ 10 ஸ்லைடு தான் க்ரியேட் பண்ணும். 9th ஸ்லைட் க்ரியேட் பண்ணிட்டுருக்குங்க. 10th ஸ்லைட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸ்லைடு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எடிட் பண்ணுறதுனால எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் வேண்டாம். ஸோ இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் த இமேஜின்னு இருக்கும், இல்லை எடிட் இமேஜ் அந்த மாதிரி எடிட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு இது ஏஐ இமேஜில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை என்ன இருக்கும், இமேஜ் அப்லோட் ஆர் யூஆர்எல், வெப் சர்ச் இமேஜ், ஸ்டாக் இமேஜஸ்ஸு, கிஃப்ட்டு, இந்த மாதிரி நிறையா இதுலேருந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நான் யூஆர்லேருந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜஸ்ட் நான் வந்து இமேஜ் அப்லோடு யூஆர்எல்னு கொடுக்குறேன். இப்போ திருக்குறளுக்கு நான் எகெயின் திருவள்ளுவர் ஃபோட்டோவே போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து திருவள்ளுவர் இமேஜ் அப்படின்னு நான் போடுறேன். சேம் திருவள்ளுவர் இமேஜ் அப்படின்னு ஜஸ்ட் நான் டைப் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த திருவள்ளுவரில் உங்களுக்கு எந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ட்ரெடிஷ்னலான ஒன்று, அதனால் ஜஸ்ட் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி த லிங்க் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம சேவெல்லாம் பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு காப்பி லிங்க் அட்ரஸ் ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ காப்பி ஆயிடுச்சு. காப்பி ஆனதுக்கப்புறம் எகெயின் காமாக்கு வந்துடுறீங்க. இப்போ இந்த காமாக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்துருச்சு இல்லைங்களா. இந்த பேஜில் வந்துட்டு யூஆர்எல்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி எகெயின் நான் பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். சப்போஸ் இது வந்து சப்போர்ட் ஆகலை, ஸோ இமேஜ் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா வராது. சரிங்களா. எகெயின் நம்ம எடிட் பண்ணணும். இப்போ நான் எகெயின் வந்து வேறு இமேஜ் ஏதாவது எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் ஏதாவது எடுத்துக்கலாம். இமேஜ் சப்போர்ட் ஆகலைனாலும் நமக்கு வந்து அங்கே வியூ ஆகாது. ஜஸ்ட் எகெயின் வந்து நான் காமாக்கு வந்துடுறேன். ஸோ எகெயின் வெப் பேஜ்லேருந்து இமேஜ் அப்லோடில் வந்துட்டு டேரெக்டாக இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். சம் இஷ்யூஸ் காட்டுது. ஓகே, காப்பி லிங்க் அட்ரஸ் வரல அப்படின்னா காப்பி க்ளீன் லிங்க்னு இருக்கீங்க இல்லைங்களா, அந்த லிங்க் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இந்த இது இருக்கு இல்லைங்களா, இது இல்லை அப்படின்னா காப்பி இமேஜ் அட்ரஸ்னு இருக்கு பாருங்க, இது காப்பி இமேஜ் அட்ரஸ், இதை எடுத்துட்டு டைரெக்டாக இங்கே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
சப்போஸ் இப்போ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் Z கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதில் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது ஏன்னா நம்ம ப்ரௌசரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதில் வந்து டெம்ப்ளேட் இருக்கு இல்லைங்களா, இந்த டெம்ப்ளேட்டை கொடுத்து இமேஜஸ் டெக்ஸ்ட் இருக்குல்ல அதை கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஒரு சைடு டெக்ஸ்ட் ஒரு சைடு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் இதை மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம். இங்கே கொண்டு வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஸ்லைடை நீங்கள் டெலிட் பண்ணி விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகெயின் நம்ம இங்கே வந்துட்டு இமேஜ் யூஆர்எல் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே வந்து எகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிங்க்கை தான் காப்பி பண்ணணும். ஜஸ்ட் காப்பி இமேஜ் அட்ரஸ், இங்கே வந்துடுங்க. இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ லிங்க் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும், வந்ததுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதையவே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன், இப்போதைக்கு காப்பி பண்ணி மேலே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே எனக்கு 3 ஸ்லைடு வேணும். இதுக்கு சென்டரில் ஏதாவது ஸ்லைடு வேணும்னா நியூ கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லைடு வந்து இங்கே வந்துடும். ஒரு ஸ்லைடு வேண்டாம் இது வேணாம் அப்படின்னா இங்கே டச் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்லைட், செகண்ட் ஸ்லைட், இது வந்து தேர்ட் ஸ்லைட். ஸோ இந்த சென்டர் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் உள்ளே கிளிக் பண்ணிங்கனாலே இமேஜ் வித் டெக்ஸ்ட்டா இல்லை வந்து 2 காலம்ஸாக வேணுமா இல்லை ஆஸ் அண்ட் ரைட்டில் இமேஜ் லெஃப்ட்ஸில் வந்து கண்டென்ட் வந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 இமேஜஸ் 3 காலம் அந்த மாதிரி வந்துடும். அது வேணாம் எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணனாலும் ஏஐ நீங்கள் ப்ரோ அமௌண்ட் பே பண்ணி யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எகெயின் நீங்கள் வேறு மெயில் ஐடி இருக்கும் இல்லையா, உங்களுக்கு மெயில் ஐடியை மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் 400 கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே டெம்ப்ளேட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். என்னென்ன இருக்குது, 3 காலம்ஸ் வேணுமா இல்லை இமேஜ் அப்லோடு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கும். தென் லே அவுட்ஸு இப்போ நம்ம பார்த்தது தான். லெஃப்ட் சைடில் இமேஜ், ரைட் சைடில் கண்டென்ட். இங்கே ரைட் சைடில் கண்டென்ட்டு, லெஃப்ட் சைடில் ரைட்டில் சைடில் இமேஜ், லெஃப்ட் சைடில் கண்டென்ட். ஸோ இந்த மாதிரி வந்துடும். இது ஃபுல்லாக இமேஜ் காலம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வெறும் பேராகிராஃப் மாதிரி டைம் லைனு. ஸோ இந்த மாதிரி எல்லா பேனல்ஸுமே இங்கே இருக்கும் அந்த டெம்ப்ளேட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து நான் இமேஜ் ஆட் பண்ணுறேன், 2 இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா 2 இமேஜ் இங்கே வந்துடும். ஓகேங்களா, வந்துருச்சுங்களா. அப்போ சேம் நான் இதே மாதிரி தான் ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்தேன்னா இங்கே வந்துடும். இமேஜ் சர்ச் பண்ணிக்கலாம் இல்லை வெப் இமேஜ் சர்ச்சும் பண்ணிவிட்டு சேம் நம்ம வந்து வேறு ஏதாவது இமேஜஸ் போட்டுக்கலாம். இப்போ அங்கேயே வரும் வேறு ஏதாவது இமேஜஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப், ஏன்னா அந்த மாதிரி திருக்குறளாக வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது இமேஜஸ் இருக்கான்னு பார்த்து நம்ம அதை இங்கே வச்சுக்கலாம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது இங்கே வந்துடும். சேம் அதுவும் இதே மாதிரி தான். ஜஸ்ட் எடிட் பண்ணுறோம். இங்கே இமேஜஸ் வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணணும், கிரெடிட்ஸ் போயிடும். ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து எஜுகேஷன், அப்போ இந்த மாதிரி கஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா எஜுகேஷன் ரிலேட்டடாக இமேஜஸ் வந்துடும். உங்களுக்கு அது எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ ஜஸ்ட் நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெட்டிங் 3 இது என்னது, அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா நட்பு. அப்போ நான் எகெயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜெமினாய்க்கு போயிடுறேன். இல்லை உங்களுக்கு டைப்ரைட்டர் நீங்கள் இங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னா தமிழில் இங்கே நட்பு அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கல்வி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் தங்கிலீஷில் பண்ணுறேன், நீங்கள் வந்து தமிழில் பண்ணி பாருங்கள். இங்கே இந்த இடத்துல நான் நட்பு அப்படின்னு கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல நட்பு கல்வி, அப்போ அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டு நான் இங்கே வந்து எழுதிக்கிறேன். நீங்கள் ஏஐயில் கேட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி. இப்போ இதுக்கு வந்து நான் டைட்டில் ஒன்று கொடுத்துக்கிறேன், திருக்குறள் அப்படின்னே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ஏஐ கொடுத்ததில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே
எல்லாமே ஏஐ கொடுத்தது. அந்த ஏஐ கொடுத்ததில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்லைடு இது வேணாம். ஸோ அப்போ இது எனக்கு வேணாம் அப்படின்னா நான் டெலிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இதை ஒரு ஸ்லைடை மட்டும் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் இதை கொடுத்துறேன் அப்படின்னா டெலிட் ஆகிடும். சரிங்களா? அப்போ இதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சேம் ஷேர் இருக்கு இல்லைங்களா? ஷேருக்கு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பண்ணதே தான், வியூவில் இருக்கணும். அதுக்கப்புறம் டைரெக்டாக காப்பி பண்ணுறீங்க. காப்பி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் நான் இப்போ சேட் பாக்ஸில் இதை ரீவீல் பண்ணுறேன் பாருங்கள். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். யாருனாலையும் எடிட் பண்ண முடியாது. யார் ஓனரோ அவங்க மட்டும் பண்ணலாம். ஸோ இப்போ இது ஃபுல்லாமே வியூ ஆகும். நான் எடிட் பண்ண அங்கே அப்டேட் ஆகிக்கும். இது மொபைல்லேயே அப்டேட் ஆகிடும். இப்போ அது மொபைல் வியூக்கு தான் வரும். நீங்கள் மொபைலில் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மொபைல் வியூக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் அதை முடிச்சு ட்ரை பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு சேட் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி. ஓகே மேம், நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சு இல்லைங்களா? இதுக்கப்புறம் நான் வந்துட்டு டேரெக்டாக இப்போ சார் நீங்கள் சொன்னீங்க ஷேர் கொடுக்க சொன்னீங்க, ஷேர் கொடுத்துட்டோம். ஷேர் கொடுத்துட்டு காப்பி பண்ணி டேரெக்டாக போட்டுட்டோம். இல்லை எனக்கு பிபிடியாக வேணும் சார் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட். இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பேசிக், ஸ்டாண்டர்டு, டீட்டெயில்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டே வச்சுக்கலாம் டிஃபால்ட்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பவர் பாயிண்ட், எக்ஸ்போர்ட் பிடிஎஃப், எக்ஸ்போர்ட் கூகுள் ஸ்லைடு, எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி இமேஜஸ் எல்லாமே கொடுத்துரும். லிங்க்டின்ல வேணாலும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ இதில் நான் ஜஸ்ட் பவர் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். பவர் பாயிண்ட் கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த மெயில் ஐடியில் வந்து இதை பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெயில் வந்து அங்கே வந்துடும், ஜென்ரேட் ஆகி. ஆக்சுவலாக அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு எனக்கு. இந்த இடத்துல நான் என்னென்னு சேவ் பண்ணிக்கிறேன், திருக்குறள் அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பிபிடியில் வந்து போட்டது. ஆக்சுவலாக ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே ஸ்லைடு வியூ போட்டிங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இனிய உளவாக, இன்னமொழி கூறல், தீயவை தீயப்பயத்தில் அக்யூரேட்டாக கொடுத்துரும். ஸோ சப்போஸ் அந்த பாக்ஸஸ் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அந்த பாக்ஸஸ்லாம் இல்லை பாருங்கள். ஆக்சுவலாக அது சப்போர்ட் பண்ணல அந்த ஃபாண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் பிபிடியாவோ பிடிஎஃபாவோ கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து சப்போர்ட் ஆகிடும். இப்போ அந்த பாக்ஸஸ் எல்லாமே போயிடுச்சு. டிஃபால்ட்டாக உங்களுக்கு தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் இங்கே வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் வேணாலும் உங்களுக்கு தமிழ், நான் எனக்கு டிசைன் மட்டும் கிடைச்சா போதும் சார், நான் தமிழில் எடிட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னாங்க சார், ஒரே ஒரு இஷ்யூ, மேட் வித் காமா அப்படிங்கிறது இங்கே வரும். அது லோகோ. நீங்கள் ப்ரோப்ளைன் வந்துனா மட்டும்தான் அது மூவ் ஆகும். ஏன்னா அது வந்து அவங்களோட எம்பலம் வந்து அவங்க போட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு இங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் ஆகும் எல்லாமே. இங்கே வந்து வேணாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போயிடலாங்களா? சேட்டில் போட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் போகலாங்களா?
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ண அந்த பிபிடி பார்த்தீங்கன்னா கேமோவில் தான் பண்ணது. ஸோ இப்போ நான் சொன்னது அதில் மரபு கற்பித்தல் ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணோம், டிஜிட்டல் கற்பித்தல். ஸோ அதில் எப்படி நம்ம வந்து ஏஐ வச்சு நம்ம எல்லாமே பண்ணலாம். இபுக்ஸு, வீடியோ லெக்சர்ஸு, குவிஸஸ் எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அப்போ இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இருக்கோம், நம்ம வந்து ஸ்டாஃப். ஸோ பையனுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக அவன்கிட்ட எப்படி கேட்டால் பண்ணுவான். டே தம்பி இதை பண்ணுடானா அவனுக்கு என்ன தெரியும், எதை பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ நம்ம சொல்லணும், இந்த டேபிளை இந்த இடத்துல எடுத்து வை அப்படின்னு சொல்லணும். இல்லை இந்த பேனாவை என்கிட்ட கொண்டு வந்து தான், டே கொண்டு வந்து தாடானா அவனுக்கு இன்னும் தெரியாது. அந்த மாதிரி. ஸோ அப்போ ஏஐக்கு எப்படி புரியுமோ அப்படி நம்ம கொடுத்தாதான் அது கொடுக்கும். இப்போ நான் வெறும் திருக்குறள் அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா அது வெறும் திருக்குறள், ஏதோ ஒரு திருக்குறள் தான் கொடுக்கும் இல்லைங்களா. அப்படியே நம்ம பார்த்தோம். ஸோ அது ஒவ்வொரு திருக்குறளாக கொடுத்துச்சு. எனக்கு வந்து இப்போ அறத்துப்பாலில் இத்தனாவது அதிகாரத்தில் எனக்கு வந்து திருக்குறள் வேணும், இந்த திருக்குறள் வேணும் அப்படின்னா அது அக்யூரேட்டாக கொடுக்கும். ஸோ அது பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏஐயை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து ஆன்சரை வந்து கெட் பண்ண முடியும். சரிங்களா. அப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரியல அப்படின்னா நம்ம ஒன்று பண்ண முடியும். இது பேசிக் தான், இது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ யார் வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏஐ நீங்கள் கொடுக்கும் கட்டளை அல்லது கேள்வி, தெளிவான ப்ராம்ப்ட், சிறந்த பதில். அப்போ தெளிவான ப்ராம்ப்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ தலைப்பு மற்றும் சூழல், அப்போ யார், என்ன ஹெட்டிங், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? இல்லைங்க சார். ஓகே நம்ம இப்போ ஷேர் ஆகுதுங்களா? எஸ் சார். ஓகே மேம். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான பதிலை வந்து கெட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்ன தலைப்புன்னு கொடுக்கணும், அது யாருக்கு அப்படிங்கிறது கொடுக்கணும். தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டில் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதோட ஃபார்மேட்டு, இப்போ பிடிஎஃபா, பிபிடியா, இல்லை வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டாக வேணுமா, எக்ஸலாக வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்து முக்கியமான ஒன்று மாணவர் நிலை. இப்போ நான் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறேன், அப்போ இளநிலை மாணவர்களுக்கு நான் வந்து இதை எடுக்கிறேன் அப்படின்னா இளநிலை மாணவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிங்கன்னா அந்த இளநிலை மாணவர்களுக்கான அவுட்புட்டை வந்து அது கரெக்டாக கொடுக்கும். இல்லை அப்படின்னா அது யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சரிங்களா. அதனால அது கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புறநானூறு பற்றி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எளிய தமிழில் விளக்கம் தருவோம்னா அது 10ஆம் வகுப்பு மாணவனுக்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கும். நீங்கள் அந்த இடத்துல 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு கொடுத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவனுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும். இதே இளநிலை மாணவர்கள்னு கொடுத்தீங்கன்னா இளநிலை மாணவர்களுக்கு எப்படியோ அந்த மாதிரி கொடுக்கும். சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வினாத்தாள். அடுத்து சங்க இலக்கியம் பற்றி 5 குறுவினா மற்றும் 3 நெடுவினா தயாரிக்கும். சங்க இலக்கியம் பற்றி குறுவினா மற்றும் நெடுவினா தயாரிக்கணும்னா அது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கிரியேட் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ப்ராம்ப்ட் அப்படின்னா சங்க இலக்கியம் பற்றி 5 குறுவினா மற்றும் 3 நெடுவினா. அப்போ 5 குறுவினா, இதில் நீங்கள் மார்க் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர். 5 குறுவினா 2 மதிப்பெண்கள், 3 நெடுவினா 8 மதிப்பெண்கள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கும். அடுத்து சுருக்கம். இப்போ இது 5 பக்க கட்டுரையை 3 பத்திகளில் சுருக்கமாக எழுதுவோம்னு கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் இன்னொன்று ஷேர் பண்ணுற பாருங்க. இப்போ நம்ம சாட் ஜிபிடிலே கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க இல்லை அப்படின்னா ஜெமினாய்க்கே வந்துடலாம். ஜெமினாய்க்கே வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் சிம்பிளில் போயிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ். இந்த அப்லோட் ஃபைல்ஸில் டேரெக்டாக நம்ம ஒன்று கொடுக்குறோம். சரி எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒன்று பிடிஎஃப், பைத்தானோட பிடிஎஃப் இருக்குது நான், ஸோ அதை பைத்தான் பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து சமரைஸ்னு கொடுக்கணும். நீங்கள் சுருக்கம்னு கொடுப்பீங்க, நான் சமரைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சமரைஸ் தி கண்டென்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் இதை வந்து
சம்மரைஸ் தி கண்டென்ட் இன் 1 பேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா சம்மரைஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ சம்மரைஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் கிடச்சிச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தமிழுக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய புக்கே இருக்குது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே வந்து அப்லோட் பண்ணிவிட்டு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ அகெயின் ஸ்லைடுக்கு வந்துடலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸ். இப்போ இதெல்லாம் தான் நான் சொன்னது உங்களுக்கு. காமா ஃபஸ்ட்டு, காமா ரெண்டாவது குவென் ஸ்டுடியோ. சரிங்களா? இது வந்து தமிழுக்கு வந்து பெஸ்ட்டு டூல். ஓகேங்களா? ஆனால் ஜெமினாய் கூட கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல் தான். தமிழுக்கு வந்து நல்லாயிருக்கும் குவென் அப்படிங்கிறது. தென் கூகுள் ஏஐ ஸ்டுடியோ, இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஆப் வேணாலும் பில்ட் பண்ணலாம். அது பின்னாடி பார்த்துடலாம். அடுத்து ஜெனியலி அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. தென் கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு 2 ஃபியூச்சர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஆல்ரெடி கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த 2 ஃபியூச்சர் என்னென்ன, ஒன்று நோட் புக் எல்லாம், இன்னொன்று ஜெம் அப்படின்னு ஒன்று இருக்கோ, அதை நான் ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், குவென்னுக்கு போயிடலாம். ரைட், எகெயின் இங்கே வந்து ஜஸ்ட் நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு QWEN அவ்வளோதான், குவென் ஏஐ. இங்கே இருக்குது பாருங்க, குவென் ஏஐ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் வரும். உங்களுக்கு இந்த லோகோ இருக்கும், இதுதான் குவென் ஏஐ. ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இது பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது என்ன பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணுறேன். இது தமிழில் பண்ண கேம். சரிங்களா? ஆட்டக்காரர் 1, ஆட்டக்காரர் 2. இது தாயம் பண்ணுவேன் இல்லைங்களா, அதே கேம் தான். இப்போ தாயம், இப்போ நான் உருட்டு அப்படின்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 1 ஆட்டக்காரர் 1, இங்கேருந்து 5 வந்துருச்சு. 1 2 3 5, 6வது இடத்துக்கு வந்திருக்கு. 6வது இடத்துல குறள் 10. அப்போ குறள் 10 என்ன? காமம், வெகுளி, மயக்கம் இவற்றின் தீமை சால்பு இலார்கண், திருக்குறள் 10. அப்போ இதோட விளக்கம் அதை வந்து கொடுத்துருது. சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு, என்ன திருக்குறள் அப்படிங்கிறத கொடுத்துருது. சரிங்களா? நெக்ஸ்ட் எகெயின் ஆட்டக்காரர் 2 பண்ணுறாரு. அவருக்கு 3வது குறள். 3வது குறள்னா ஏணி, ஏணியை வச்சு முன்னேறுகிறாரு. இங்கே வந்துருச்சு, அதனால 12வது போயிடுச்சு. சிகப்பு கலர் வந்து பாம்பு, பின்னடைவு. ப்ளூ வந்து தொடக்கம், எல்லோ வந்து முடிவு, இங்கே இருக்கும் கடைசியாக. இப்படி போய் சேம் நம்ம எப்படி தாயம் விளையாடுமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ 2 வந்துச்சு. 2 இங்கே வந்தோன்னையும் க்ரீன் கலர் முன் ஏணி, அதனால் 11 முடிச்சுட்டு 12வது வந்துட்டார். 12வது குறள் வந்து 12வது இடத்துல குறள் 80, இனிவை உளவாக இன்னாத குறள் கண்ணீருப்ப காய்க்க வந்தற்று அப்படிங்கிற இது வந்துச்சு. அதோட விளக்கம், இனிய சொற்கள் இருக்க கடுமையாக பேசுவது, காயை தேர்ந்தெடுப்பது போன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. எகெயின் அடுத்து ஆட்டக்காரர் 2வே தான் ஆடுறாரு, ஏன்னா ஏணி வந்துருச்சு, அவங்க மறுபடியும் ஆடுறாங்க. அடுத்து இவருக்கு வந்து ஆட்டக்காரர் 1 முடிஞ்சிருச்சு. சாரி, ஆட்டக்காரர் 1 வந்து 2, மேலே 1 2, குறள் 20 அதுக்கான குறள். அடுத்து ஆட்டக்காரர் 2, அவருக்கு வந்து 5 விழுந்திருக்கு. மறுபடியும் இங்கிருந்து 5க்கு வந்துட்டாரு. இங்கே வந்து 5வது குறள் 220, அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவில்லார் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ இதை எப்படி பண்ணலான்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதில் இன்னொரு என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நேற்று கேட்டிங்கல்ல சார், அப்போ தெரியாத டூல்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ வித்தவுட் லாகின். சரிங்களா? உங்களோட ப்ரைவசி அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஏன் நான் லாகின் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் லாகின் இல்லாமல் பண்ணிங்கன்னா மெமரியில் சேவ் ஆகாது, அது வந்து டெலிட் ஆகிடும். மெமரியில் வந்து சப்போஸ் வந்து டவர் கட் ஆயிடுச்சு, இல்லை வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வந்து அது வேஸ்ட். ஏன்னா மறுபடியும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மெமரியில் இருந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு நியூ சாட் கொடுங்க. நியூ சாட்டில் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நியூ சாட்டில் போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்க, ப்ளஸ் அதை கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள்.
கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே மோர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஆர்டி கிராஃப்ட்ஸ். ஆர்டி கிராஃப்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஆர்டி கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே எனேபிள் ஆயிரும். இங்கே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இனி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, வேறு ஏதாவது ஒரு திருக்குறள் கேம், நார்மலாக திருக்குறள் கேம் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் சிம்பிள் திருக்குறள் கேம், சிம்பிள் திருக்குறள் கேம் அப்படின்னு சொல்லிட்டேன். முன்னாடி பில்டுன்னு போட்டுக்கிறேன். பில்ட் சிம்பிள் திருக்குறள் கேம் ஜஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால தான் சிம்பிள் திருக்குறள் கேம் நீங்கள் வந்து லைவில் பண்ணி காட்டுங்க. ஸோ இதோட லிங்க்கை வந்து நான் வேணால் உங்களுக்கு சேட்டில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோடிங் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கோடிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் கோடிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேம் மாதிரி பில்ட் பண்ணலாம். எதுக்காக நம்ம கேமிங்க்கு போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து எப்போவுமே இப்போ சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமை விட அவங்க எதில் இருக்காங்க அப்படின்னா கேமிங். அப்போ நம்ம இதை கேம் மாதிரி டீச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதை மாதிரி வச்சு அவங்கள பில்ட் பண்ண வைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற கிளாஸுக்கு பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் சொல்லித்தரலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தான் வைப் கோடிங். ஸோ ஆக்சுவலாக இது வைப் கோடிங் டூலு. ஆட்டோமேட்டிக்காக அதாவது வெறும் ப்ராம்ப்டை வச்சே வந்து நம்ம ஒரு கேம் பில்ட் பண்ணுறோம். கேமு வெப் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறோம் வித்தவுட் கோடிங் நாலேஜ். இப்போ இது பாட்டுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் ப்ரீவியஸ் ஒன் வந்து நான் அப்படியே காட்டினேன். ஸோ இப்போ பில்ட் ஆயிடுச்சு. இங்கே பில்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே. இப்போ வந்து பில்டு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரியேட் ஆயிடுச்சு. திருக்குறள் வினா விடை. ஓகேங்களா, வினாடி வினா. பிகின் குவிஸ் கொடுக்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அகரத்து முதல எழுத்தென மக்கள் நிலந்தேனும் வேறுபட்டு இன்று. அது நீங்கள் தமிழ்லேயே கொடுத்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ நான் இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொன்னேன். தமிழில் இன் தமிழ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா தமிழில் க்ரியேட் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்கேன், பில்டு சிம்பிள் திருக்குறள் கேம், அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். இன் தமிழ்னு ஒரு வேர்டு ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயே கொடுத்துருக்கோம்.
இது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அப்போ அகரத்து முதல எழுத்தென மக்கள் நிலத்தினுள் வேறுபட்டு இன்றிருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன? ஸோ தமிழில் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் தமிழ்லேயே கொடுத்துக்கலாம். அந்த தமிழ்லன்னு கொடுத்துருந்தீங்கன்னா தமிழில் க்ரியேட் ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதோட மீனிங் என்ன? அப்போ இதுவே கண்டுபிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். இப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். 10 திருக்குறள் கொடுத்துருக்கீங்களா? இதை டெப்ளாய்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல டெப்ளாய்னு கொடுத்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்துடும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பப்ளிக்கில் தான் இருக்குது. டெப்ளாய்னு கொடுத்துட்டேன். டெப்ளாய்னு கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் நான் இதை லிங்க் வந்துருச்சு, எனக்கு டெப்ளாய் ஆயிடுச்சு. காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் உங்கள் சேட்டில் ரிவீல் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ஷோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் போ பண்ணலாம். ஏன்னா டைம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நியூ சேட் கொடுத்துறேன். நியூ சேட்டில் வந்துட்டு நீங்கள் அங்கே கேட்டோம் இல்லையா, ஜெமினாயில் கேட்டது, அதுவே நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படின்னு கொடுக்குறேன். சங்க இலக்கியம் முன்னாடி வந்து ரைட் பேராகிராஃப் about சங்க இலக்கியம் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துச்சு. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண, அங்கேயே தமிழ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கிவின் தமிழ், அவ்வளோதான். கிவின் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே கொடுத்துரும். நீங்கள் அங்கே கொடுக்கும்போதே இங்கே கொடுக்கும்போதே இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துரும். இல்லைன்னா கிவின் தமிழ்னா அது தமிழ் கொடுக்கும். நீங்கள் திங்கிங்கில் ஆட்டோவில் கொடுத்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபாஸ்ட்னு கொடுத்துட்டீங்கனாலோ இல்லை அதை ஸ்கிப் பண்ணிங்கனாலோ இந்த மாதிரி வந்துருச்சுங்களா? தமிழில் சங்க இலக்கியம் என்று அழைக்கப்படும். இதில் அந்த பாக்ஸே வராது. சேட் ஜிபிடியில் ஜெமினாயில் கூட மேபி பாக்ஸ் வந்துச்சு இல்லைங்களா, இதில் வராது. ஸோ தமிழுக்குன்னே அக்யூரேட்டான ஒன்று. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், ஜெமினாய் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து கிரெடிட் இல்லை அப்படின்னா முடிஞ்சிடும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதே மாதிரி உங்களுக்கு லாகின் இல்லாமல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தமிழுக்குன்னே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டூல் குவென். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இதுலேயே ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸ்லைடு, இங்கேயும் பிபிடி ஜென்ரேட் பண்ண முடியும், இமேஜ் கிரியேட் பண்ண முடியும், வீடியோவும் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ வீடியோ கிரியேட் வீடியோன்னு இருக்கு இல்லைங்களா, இப்போ திருவள்ளுவர் ரைட்டிங் திருக்குறள்
ஜஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது 5 செகண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் அந்த மாதிரி 5 செகண்ட்ஸ்னால் ஒரு 10 வீடியோ எடுத்து மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இன்ஷாட்டு அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா மர்ஜ் பண்ணிக்கலாம். 100% இருக்கும். வீடியோவும் ஜென்ரேட் பண்ணிக்கும் 5%, 5 செகண்ட்ஸ். ஓகே, இது ஜென்ரேட் ஆகுங்க. நம்ம அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு டூல் போய்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் கிளாஸ் ரூம். ஸோ ஆல்ரெடி கூகுள் கிளாஸ் ரூமில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டூல்ஸ் ஆல்ரெடி முன்னாடியே இங்கே எனேபிள் ஆகும். ஃபியூச்சர் ஸ்பாட்லைட் அப்படின்னு காட்டுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஏஐ டூல்ஸு, ஜெம்மு, கிரியேட் நோட் புக் எல்லாம் 3மே இருக்கும். அது தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கலாம். ஹோம், கேலண்டர், ஜெமினா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் இங்கே டூல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஜென்ரேட் குவிஸு, இது தமிழுக்கு சப்போர்ட் ஆகாது. அந்த தமிழுக்கு சப்போர்ட் ஆகிறது நான் எப்படின்னு சொல்லித்தரேன். தென் வந்து ஒரு ஸ்டோரி ரைட் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஃபைல் டு கூகுள் ஸ்லைடு, ப்ரெசன்டேஷன் எல்லாமே இதுலேயே இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் அங்கே போக வேண்டியதில்லை. பட் இங்கிலீஷ்னா ஓகே, தமிழுக்குன்னா கொஞ்சம் இஷ்யூ. சரிங்களா? இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜெம் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பேன். இது என்னோட கிளாஸ் ரூம். எஸ், இங்கே இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து நோட் புக் எல்லாமோட யூனிட் 1. இது ஸ்டடி பார்ட்னர் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா இந்த ஜெம் அப்படிங்கிறது ஜெமினாயோட தான். இந்த ஜெம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாடல் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் மாதிரி. இப்போ நார்மலாக வந்து நம்ம சாட் ஜிபிடிலேயோ இல்லை ஜெமினாயிலையோ வேறு ஏதாவது ஏஐ டூல் கிட்ட போயிட்டு நான் தமிழ் கேட்குறேன், தமிழ் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு வாட்டர் பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வாட்டர் பாட்டிலோட அது பர்ச்சேஸ் ஐடியா ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கும். பிரியாணி எப்படி பண்ணணும்னு கேட்குறேன், ஸோ அதுக்கும் ஆன்சர் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அது ஓவராலாக எல்லா டேட்டாவையும் அக்சஸ் பண்ணும். இது என்ன, இந்த ஜெம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் தனியாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி கூகுள் கிளாஸ் ரூமில் இன்பில்டாகவே இருக்குது. இது என்னன்னா நீங்கள் கொடுக்குற நோட்ஸில் நீங்கள் என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது ரெலவெண்ட்டாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு பிரியாணி செய்கிறது அப்படின்னு கேட்டால் சொல்லாது. ஸோ அப்போ உங்கள் நோட்ஸ் மட்டும் கொடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற அக்யூரேட்டான ஆன்சரை மட்டும் அது கொடுக்கும். அதில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறத அந்த கூகுள் ஜெமினாய் வந்து பார்த்துக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கூகுள் நோட் புக் எல்லாம் அதே மாதிரி தான். இந்த நோட்ஸில் இப்போ நோட் புக் எல்லாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதுசாக அது ஏஐ கிடையாது. அதை வந்து கம்ப்ளீட்லி வந்து சமரைஸ் பண்ணுற ஒரு டூல், ஏஐ டூல். சாரி, ஏஐ கிடையாது, அது டூல். இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ இருக்குது அப்படின்னா அதை சமரைஸ் பண்ணிக்க முடியும். பிடிஎஃப் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதை சமரைஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் இதை லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு யூனிட்டையும் அதை வந்து சமரைஸ் பண்ணிக்கும். இப்போ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இது வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 2 அப்படின்னு நீங்கள் வந்துருச்சு, பைத்தான் அப்படின்னு நீங்கள் வந்துருச்சு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதே வந்துருச்சு. ஓகேங்களா? இது நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, சமரைஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம தமிழில் கொடுத்துருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கா, ஆடியோ ஓவர்வியூ, ஸ்லைட் டெக். இங்கேயும் வந்து பிபிடி ஜென்ரேட் பண்ணிக்கலாம், வீடியோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் மைண்ட் மேப், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சர் மைண்ட் மேப்பு. ஸோ அவனுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு மைண்ட் மேப் யூஸ் பண்ணலாம். தென் வந்து இன்ஃபோகிராஃபிக் அப்படின்னா அந்த கார்ட்டூன் கேம்ஸ் வர மாதிரி குவிஸஸ் இதிலே ஜென்ரேட் பண்ணலாம்.
ஃப்ளாஷ் கார்ட்ஸு இதெல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது டைம் எடுத்துக்கும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் மைண்ட் மேப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அது ஈஸி. ஜஸ்ட் ஒன் சோர்ஸ் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் ஜென்ரேட் ஆகிட்டும். இப்போ நான் கொடுத்த யூனிட் 2 அப்படிங்கிற நோட்ஸ்க்கு. அதே மாதிரி இது வேறு யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு மேம் கேட்டிருக்காங்க, ஜெம் டூல் வந்து ஃப்ரீ ஆர் ப்ரீமியம். மேம் ஃப்ரீ தாங்க மேம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு லிமிட் அப்படிங்கிறது வராது. ஃப்ரீ தான். ஜெம் டூல் வந்து ஃப்ரீ தான். தனியாக வேணாலும் இருக்கும். ஜெம்முன்னு கூகுள் ஜெமினாயோட ஜெம் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலும் வந்துடும். வந்து ஃப்ரீ தாங்க. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, ஏன்னா நெட்ஒர்க்கு இல்லைன்னா உங்களோட சிஸ்டத்தை பொறுத்து அது வேரி ஆகும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஷேர் கொடுத்தீங்கன்னா இந்த ஷேரை கிளிக் பண்ணி வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். காப்பி கிளிக் கொடுத்து சேம் நம்ம அதில் பார்த்த மாதிரியே தான் ஷேர் பண்ணிக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இல்லை அப்படின்னா இது வரட்டும், அதுக்குள்ளே வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ இந்த குவென்னுக்கு வந்துடலாம். குவென் 3.7 ப்ளஸில் வீடியோ சொன்னேன் இல்லையா, வீடியோ ஜென்ரேட் ஆயிடுச்சு 5 செகண்ட். இப்போ திருவள்ளுவர் எழுதுற மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. அவ்வளோதான். ஆக்சுவலாக 5 செகண்ட்ஸ் தான் வரும். ஆடியோவோட உங்களுக்கு கொடுத்துருச்சு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி. இதே மாதிரி நம்ம வந்து 5 செகண்ட்ஸ் தான் எடுக்க முடியும், ஏன்னா அதுக்கு மேலே வராது. இதில் இதை டவுன்லோட் பண்ணுறதுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். டேரெக்டாக உங்கள் பேஜுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் பப்ளிஷும் பண்ணிக்கலாம் டெலகிராமில். ஓகே, இதே வந்து இவ்வளோ தான். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து இதில் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த குவென்னில். சரிங்களா? இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதில் வந்து ஸ்லைடு, கிரியேட் வீடியோ, இமேஜ் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்துடலாம். இது கொஞ்சம் லோட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இந்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் அகெயின் என்ன பண்ணுறேன்னா, இங்கே யூனிட் 3 போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். எஸ், யூனிட் 3 போட்டிருக்கேன். இந்த யூனிட் 3க்கு நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்கள் இது போட்டிருக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட்டோ இல்லை நோட்ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 போட்டிருக்கேன். இந்த மாதிரி நோட்ஸ்னு போட்டு வச்சுருந்தோம். அப்போ அதை நம்ம சம்மரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணிட்டேங்களா, இங்கே வந்துட்டு கிரியேட். ஜஸ்ட் நம்ம அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுற மாதிரியே தான், மெட்டீரியல் போஸ்ட் பண்ணுற மாதிரியே தான். ஜஸ்ட் மெட்டீரியல் இந்த இடத்துல வந்துட்டு நான் யூனிட் 3 அப்படின்னு கொடுத்துறேன். யூனிட் 3 அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லை ஸ்டடி பார்ட்னர் அப்படின்னு கொடுத்தாங்க. சரி, டைட்டில் நீங்கள் கொடுக்குறது தான், ஸ்டடி அப்படின்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் ஸ்டடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, ஜெமினாய் நோட் புக் எல்லாம் ஜெம்முன்னு இருக்கு இல்லைங்களா. இங்கே நம்ம அப்லோடே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இங்கே ஜெம்மு. ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டடி பார்ட்னர் வேணுமா, பிஸ் வேணுமா, பிரெயின் ஸ்ட்ரோமர் வேணுமா, ரியல் வேர்ல்டு கனெக்டர் வேணுமா. இப்போ நான் ஜஸ்ட் ஸ்டடி பார்ட்னர் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், க்ரியேட் நியூ அது கொடுத்துடணும். ஜஸ்ட் யூனிட் 2 இருக்குது, யூனிட் 1 இருக்குது, நோட்ஸ்குள்ளே இருக்கும். கிளிக் பண்ணுறீங்க. யூனிட் 3, யூனிட் 3ல் பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணி விட்டு க்ரியேட் ஜெம். அவ்வளோதான். க்ரியேட் ஜெம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ஸ்டடி பார்ட்னர். நெக்ஸ்ட்டு நோட் புக் எல்லாம் அதே தான், சேம் அதே ப்ரொசீஜர் தான். நோட்ஸில் வந்துட்டு நோட் சேம் கொடுத்துட்டு க்ரியேட் நோட் புக்.
கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆயிடுச்சுங்களா? இங்கே அன்டைட்டில்னு வரும். இதை கிளிக் பண்ணி அந்த நோட் புக் எல்லாம்ல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டைட்டில் மாற்றிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நோட் புக் எல்லாமுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்துருச்சுங்களா? இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைட்டில் நான் மாற்றுறேன். யூனிட் 3 அப்படின்னு நான் மாற்றுறேன். 3 அப்படின்னு போட்டேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் இங்கே கூகுள் கிளாஸ் ரூமுக்கு வந்தீங்கன்னா அது மாறிடும். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. தென் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்துருச்சுங்களா? யூனிட் 3 ஸ்டடி பார்ட்னர். இப்போ இதை எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். உள்ளே போனீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் வந்து ஜெமினாய் தான். நீங்கள் அந்த நேனோ பனானாலாம் யூஸ் பண்ணுறதுனா இங்கே யூஸ் பண்ணலாம். இது நேனோ பனானாவோட இமேஜ் அதுவும் இருக்குது இங்கே. சரிங்களா? ஓகே. ஸ்டடி பார்ட்னர் வந்து வந்துருச்சு. இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த பைத்தானில் இருக்க ஒரு ஃபண்டமெண்டல் ஏதோ ஒரு கொஸ்டினை வந்து கேட்குறேன். பைத்தான் தேர்ட் யூனிட்லேருந்து அந்த ஃபங்க்ஷன்னா என்னென்னு கேட்குறேன் அப்படின்னா அதை ஆன்சர் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் இல்லை மாடியூல் அப்படின்னா என்னென்ன கேட்குறேன். எக்ஸ்பிளைன் பைத்தான் மாடியூல். இது நீங்கள் தமிழ்லையும் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வரும் பைத்தான் மாடியூல். அது கேட்கும். ஜஸ்ட் வந்து இதில் வந்து நீங்கள் எதுவுமே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜெம் அப்படிங்கிறது மாடல் வியூ கண்ட்ரோல் மாடல் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் MCP. இது கேட்குறீங்க. ஹாய் தேர், ஐ கேன் ஹெல்ப் யூ. த ஃபஸ்ட்டு குட் டெல் மீ கிரேட். எந்த கிரேடில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கேட்குது. அப்போ நான் UG அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ இளநிலை மாணவர்கள் அப்படின்னு அது சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அது சொல்லும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குதுன்னா கொஸ்டின் சி வேர் வி ஸ்டார்ட். ஜஸ்ட் நம்ம யூனிட் 3 அப்படின்னு கொடுத்துடலாம். யூனிட் 3 ஃபங்க்ஷன் மாடியூல். யூனிட் 3 மாடியூல். இதில் என்ன கேட்குதுன்னா என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கோர் கான்செப்டில் ஹவு டு யூஸ் தெம், ட்ரை இட் அவுட் அந்த மாதிரி கேட்குது. ஸோ இதில் வந்து எது பெட்டர் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒன்றே கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ஒன்று கொடுத்துடலாம். கோர் கான்செப்ட் வந்து படிக்கிற மாதிரியா அந்த மாதிரி கேட்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. த கோர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் மாடியூல் இஸ் கொடுத்துருச்சு. தென் இம்போர்ட்டிங் மாடியூல்ஸ், ப்ராக்டிஸ் யூஸிங் மாடியூல்ஸ் லைக் மேத் அண்ட் சிஸ்டம். ஸோ இதில் பாருங்கள், த கிக் ஆஃப் ஸ்டெப் ஓன் வேர்ட்ஸ், மாடியூல் இன் பைத்தான் ஆர் வாட் கம்ஸ் மைண்ட் வென் யூ ஹியர் த வேர்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொஸ்டின் கேட்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அவங்க ஏற்ற மாதிரி அவங்க சொல்லணும். இப்போ மாடியூல் அப்படின்னா பைக் இன்ஜின் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பைக் இன்ஜின் இன் ரியல் வேர்ல்டு அப்படின்னு நான் கொடுத்தேன். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். அது சொல்லிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் மாடியூல் லைக் டூல் பாக்ஸ் அதுவே சொல்லிச்சு. ஐ திங்க் என்ன கேட்டோம் நம்ம வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டுச்சு. நான் பைக் இன்ஜின் இஸ் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு அதுவே சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது. திங்க் ஆஃப் மாடியூல் லைக் டூல் பாக்ஸ். அது டூல் பாக்ஸ் மாதிரி வேணுங்கிறப்ப வந்து பில்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன டூல் வேணுமோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம். வேண்டாட்டி அதை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அப்போ அது அந்த தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது மாடியூல் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி நீங்கள் தமிழுக்கு கொடுத்தீங்கன்னா அது சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா?
இது வந்து ஜெம்மோட ஃபியூச்சர். தென் நோட் புக் எல்லாம் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஸ்டுடியோக்கு வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ நியூ டேப்பில் வந்துட்டு கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ அப்படின்னு இப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட் லிங்க்கெல்லாம் வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ai studio.google.com அப்படின்னு இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அதான் மகேஸ்வரி மேம், தேங்க்யூ மேம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேட்டில் நான் போட்டிருக்கேன் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இது லேட் ஆகும். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது பில்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஆனால் நம்மகிட்ட அந்த டைம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் டிரைவ் அட்டாச் பண்ணிக்கலாம், கூகுள் ஷீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம், மெயிலில் அட்டாச் பண்ணிக்கலாம், காலண்டர் எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி நீங்கள் கூகுள் டிரைவ் கூட லிங்க் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம். பில்ட் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அந்த அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் பில்ட் பண்ணியிருக்கேன். அது என்னோட மை ஆப்ஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஆப்ஸ் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். மகாபாரதம் தமிழ் கவிதைகள் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஆப்புங்க. இப்போ மொபைல் வியூலேயே கொடுத்துருச்சு. இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அந்த சிமுலேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சிமுலேட்டரில் அதுவே கொடுத்துரும். இப்போ நான் பேக் ஹோம் பட்டன், ஹோம் இதுதான் மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோனில் அந்த ஆப் இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆப் ஓப்பன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மகாபாரதம் கவிதைகள், மகாபாரதம் தமிழ் கதைகள், 18 பருவங்கள், அப்போ ஆதி பருவம் மொபைல் மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் ஆதி பருவம்னா என்ன, சபா பருவம்னா என்ன, ஸோ இதெல்லாமே அதுவே கொடுத்துருக்கு. தென் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆரண்ய பருவம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். உள்ளே போயிடுச்சு. இதில் ரெண்டெண்ணம் இருக்குது. ஆரண்ய பருவம், வனப்பருவம் அப்படிங்கன்னா வனவாசமும் அச்சய பாத்திரமும் இருக்குது. இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன கொடுத்துருச்சு பார்த்தீங்கன்னா அதோட கண்டென்ட் அப்படியே கொடுத்துருச்சு. நீங்களும் ஒரு ஆப் பில்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர்ஸ்லாம் போட முடியும். இங்கே பாருங்கள், சூதாட்ட நிபந்தனைப்படி பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசம். படிக்க முடியல அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணோம் அப்படின்னா வனவாசமும் அட்சய பாத்திரமும். சூதாட்ட நிபந்தனைப்படி பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசமும் மறைவு வாழ்க்கை செய்ய காடு புகுந்தனர். பாண்டவர்களுடன் ஏராளமான பிராமணர்களும் முனிவர்களும் தொடர்ந்து சென்றனர். அவர்களுக்கு உணவளிக்க இயலாமல் தர்மர் வருந்திய போது தௌமிய முனிவரின் அறிவுரைப்படி சூரியனை நோக்கி தவமிருந்தார். சூரிய பகவான் பிரசன்னமாகி அட்சய பாத். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாய்ஸ் நோட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்சுவலாக நான் வெறும் ஜஸ்ட் கமாண்ட் தான் கொடுத்துருக்கேன். என்ன கமாண்ட்னு பாருங்கள், ப்ராம்ப்ட். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ப்ராம்ப்ட் இந்த இடத்துல காட்டும், கிரியேட் மகாபாரத் தமிழ் ஸ்டோரி ஆப். அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. இது ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் வந்து கொடுக்கவே கிடையாது. இது வந்து சிங்கிள் ப்ராம்ப்ட், ஒரு லைன் ப்ராம்ப்ட், கிரியேட் மகாபாரத் தமிழ் ஸ்டோரி ஆப், இவ்வளோதான். ஜஸ்ட் இதை கொடுத்தேன், இது பில்ட் பண்ணிச்சு. பில்ட் பண்ணி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு வியூ கொடுத்துருச்சு.
இதை வந்து ஷேர் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் போயிடும். பப்ளிஷ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து இன்னும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக நம்மளால் பப்ளிஷ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இது தெரிஞ்சது தான் பண்ணலாம். மொபைலில் வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும் செட்டிங்ஸில், அபவுட் ஃபோனு, அதில் பில்டு நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஆட் ஆயிரும். அதில் வந்து செலக்ட் யூஎஸ்பி கனெக்டர் இருக்குல்ல, சார்ஜிங் போட்டு போடுறதுங்க, அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஎஸ்பி மூலமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் ஃபோனில். சரிங்களா, மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கான கோடு இங்கே வந்துடும். இப்போ எனக்கு கோடு வேணும் சார், நான் வேறு எதுலையாவது ரன் பண்ணிக்கிறேன் சார் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் அப்படின்னா, இந்த ப்ரிவியூ மோட்ல இருந்துட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கோடு மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்டு கிளிக் பண்ணி ஜிப்பு, அவ்வளோதான். ஜஸ்ட் வந்து டவுன்லோட் ஆஸ் ஜிப்புனா இவங்க கேட்குது பாருங்கள், தமிழ் கதைகள் ஜிப்புன்னு வந்துருச்சு. இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல காட்டுறாருங்க. இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இது? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட கோடு எல்லாமே இங்கே வந்துடும். நம்ம கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆப்பு. இதை நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் வச்சுருந்தோம்னா அதோட கோடு எல்லாமே இங்கே கொடுத்துரும். இதை வந்து இந்த கிட் டூல் எல்லாமே கொடுத்துருங்க. எல்லா கோட்ஸ் எல்லாத்தையும் அதுவே கொடுத்துரும். அந்த கிராடில் மெட்டா ஜேசனு அசட்ஸ், என்னென்ன அசட்ஸ் யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த கோடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனியலின்னு ஒரு ஆப். சரிங்களா, ஒரே நிமிஷம். இந்த ஆப் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதையும் நான் வந்து லிங்க்கில் சேட் பாக்ஸில் வந்து போட்டுருக்கேன். ஜஸ்ட் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது நான் பண்ணி வச்சது தான் ஆல்ரெடி. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கேமிஃபைடு லேர்னிங்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் இந்த ஜெனிலியில் உள்ளே போனீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கிரெடிட்ஸ் இருக்கும், ஃப்ரீ கிரெடிட்ஸ். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இது நான் ஒன்று போட்டிருக்கேன், தமிழ் தப்பிக்கும் அறை அப்படின்னு ஒன்று சும்மா பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம். இதை நம்ம ஷேரும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டவுன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போகுது. நெக்ஸ்ட் ஆக்சுவலாக சவுண்டோடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இது நான் ஒவ்வொரு புதிரும் ஒரு புதிய அறிவுக்கான கதவு, ஒவ்வொரு தீர்வும் வெற்றி படிக்கட்டு. இது வந்து எடிட் மோடுங்க. இதை எடிட் மோடில் போட்டோம்னா நம்ம இங்கே ஸ்லைடு வச்சு நம்ம வேணுங்கிறத எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேணாம் அப்படின்னா நான் இங்கே கிளிக் பண்ணி நான் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழில் வந்து நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை வந்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது உள்ளே நான் கிளிக் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வருது. இந்த இடத்துல நான் எடிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு தஞ்சை பெரிய கோயில் வச்சுக்கலாம். இப்போ இது என்னென்னா ட்ராக் பண்ணி ட்ராக் அண்ட் டிராஃப்ட் மாதிரி. ஸோ இது தப்பு அப்படிங்குது. அப்போ இது கரெக்ட். அப்போ இதுதான் வந்து அந்த இமேஜ். இப்போ இது என்ன, அப்போ இதுக்கேற்ற மாதிரி இமேஜை நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாங்க. ஸ்க்ரீன் நிறைய பேருக்கு ஷேர் ஆகலைன்னு இருக்குது. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளே பண்ணுறேன்.
ஸோ தப்பிக்கும் மறை அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. அதில் வந்துட்டு உள்ள போகிறோம். ஆக்சுவலாக ஒரு மியூசியம்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுது. சரி, வந்துருச்சு. ஒவ்வொரு புதிரும் ஒரு புதிய அறிவுக்கான கதை. ஸோ இது உள்ளே போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். தப்பு, இதுவும் தப்பு. ஸோ அப்போ இது நம்ம தமிழில் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கரெக்ட், இது கரெக்ட். ஸோ அடுத்து இது ஒரு இமேஜ். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இமேஜ் ஒரு 10 ஸ்லைடு போட்டால் நமக்கு போதும். இதை எடிட் ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே எடிட் ஆப்ஷன் போட்டிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுனா நெக்ஸ்ட் ஸ்லைட், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இங்கே எடிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்லைட். இங்கே என்ன பண்ணலான்னா, இதை டச் பண்ணிங்கன்னா எடிட் ஆகும். ஜஸ்ட் டெலிட் கொடுத்தனா டெலிட் ஆகிடும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணலான்னா புது இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ரீப்ளேஸ் தி இமேஜ் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல ஏதாவது வேர்ப் சர்ச் பண்ணணுமா அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை டிவைஸில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு டிவைஸ்லேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே தஞ்சை பெரிய கோயில் வச்சிடறோம். தஞ்சை பெரிய கோயில் வச்சுட்டு இந்த 3 இடத்துல தஞ்சை பெரிய கோயில் எப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் கரெக்டாக அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு எடுத்து இங்கே வச்சான் அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ இதுக்கு ஏற்றது அங்கே லிங்க் ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம இது கிளிக் பண்ணி இந்த இமேஜுக்கு இந்த பாக்ஸ் கூட லிங்க் பண்ணி விடணும். இப்படி லிங்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இதுலேயும் ஏஐ இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவாக பண்ணும்போது அவனுக்கு தமிழில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வரும். ஓகே, இது இந்த மாதிரி நம்ம பில்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சோர்ஸஸ் இருக்குது. இன்ட்ராக்டிவ் எலமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் பில்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கலாங்க. பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா பே பண்ண சொல்லுவாங்க. ஆனால் டேரெக்டாக நம்ம கிரெடிட்ஸ் இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணலாம். சரிங்களா? கிரெடிட்ஸ் இருக்கிற வரைக்கும் பப்ளிஷ் ஆயிரும். கிரெடிட்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா பே பண்ணுற மாதிரி ஒரு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சேட் பாக்ஸில் இதையும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இதோட முடிஞ்சு செஷன் வந்து கம்ப்ளீட்டடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதில் கேட்கலாம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் அல்லது நிகழ்வை முடித்துக் கொள்ளலாம். யாருக்கும் சந்தேகம் இல்லை போல. ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஐயப்பாடுகள் இருந்தால் அவருடைய மின்னஞ்சல் முகவரி பகிர்கிறோம், அதில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த 5 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து இவ்வளவு நேரம் எங்களுடைய பயணம் செய்த பார்வையாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. முதல் நாள் முனைவர் சத்யராஜ் ஐயா அவர்கள் விக்கி மூலம் தமிழ் இலக்கியம் மற்றும் இலக்கண குறைவளர் தரவு மேம்பாடு என்று நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஏஐ பயன்படுத்துறோம். அந்த ஏஐ பயன்பாட்டுல என்ன மாதிரியான தரவுகளை நம்ம உள்ளீடு பண்ணணும், எப்படி நம்ம ஏஐல எனக்கு நிறைய தமிழ்ல நம்ம தேடும் போது அந்த ஏஐக்கான கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்றோம். அதுக்கு என்ன மாதிரி நம்ம தகவல்ல முதல்ல சரியான தகவல்களை உள்ளீடு செஞ்சாதான் நமக்கு அந்த ஏஐல பயன்பாடு இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாருங்க. அதே போல 2வது நாள்ல முனைவர் கவிதா அம்மையார் அவர்கள் அவங்களும் கணினி தொழில்நுட்ப கருவிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படி திறன்மிக்க ஒரு வகுப்பறையை நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருந்தாங்க. அதில் நிறைய டூல் பாஸ், ஆன்சர் கார்டன், கோமி எஜுகேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 3வது நாள்ல முனைவர் அனிதா அம்மையார் அவர்கள் எஸ்ஆர்எம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ் திருச்சியில இருந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. தமிழாய்வு மற்றும் கற்பித்தலுக்கான செயற்கை நுண்ணறிவு கருவிகள், என்னென்ன கருவிகள் இருக்கு, அதை பயன்படுத்தி எப்படி ஒரு ஆடியோ டெக்ஸ்ட்டை ஆடியோவோ கன்வெர்ட் பண்றது, டெக்ஸ்ட்டை வீடியோவோ கன்வெர்ட் பண்றது, கதை வடிவங்கள்ல மாணவர்களுக்கு எப்படி அந்த டெக்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறது, இது மாதிரி நிறையா கிளாடு, நோட் புக் எல்லாமே கிமி, டிசைன் ஏரன் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை
அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 4வது நாள் நேற்றைய நாள் முனைவர் கனிமொழி சுகுணா அவர்கள் கணினி அறிவியல் துறை SRM சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கேம்பஸ் சென்னையில இருந்து அவங்க நமக்கு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மூலமா வகுப்பறை தயாரிக்கிறது, திறன்மிக்க கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கான ஆசிரியர் எப்படி நம்மளை மேம்படுத்திக்கிறது, என்னென்ன கருவிகள், அதாவது குறைவான கருவிகளை சொன்னாலும் மிக தெளிவா ஒரு செய்முறை வடிவில் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல இன்னைக்கு 5வது நாள்ல பேராசிரியர் செய்துறை கணினி அறிவியல் துறை பிபிஜி கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்தவர் இணையத்துல தமிழ் கற்பித்தலுக்கான என்னென்ன மென்பொருள் இலவசமா இருக்கு, அந்த இலவசங்கள் தமிழுக்கு என்னென்ன மென்பொருள்கள் தப்பு இல்லாம எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நமக்கு என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத காமா, ஏஐ ஸ்டூடியோ நிறைய தொழில்நுட்பங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தா அதுல வீடியோ கிரியேட் பண்றது, ஆடியோ நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இந்த 5 நாட்களும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களாக அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நமக்காக இவ்வளவு நாள் இவ்வளவு கருத்துக்களையும் இவ்வளவு ஏஐ டூல்ஸ்களையும் நமக்கு சொல்லி கொடுத்து நிறைய பயனுள்ள தகவல்களை வழங்கிய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு தமிழ் துறையின் சார்பாகவும் பிபிஜி கல்வி குழுமத்தின் சார்பாகவும் கனித்தமிழ் பேரவையின் சார்பாகவும் மிகுந்த மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நிறைய பேர் இந்த ஆசிரியர் தரம் மேம்பாட்டு பயிற்சி ஆரம்பித்த உடனே எங்களுக்கு இந்த காலை நேரங்கள்ல 10 to 11:30ங்கிறது மணி ரொம்ப ஒரு வகுப்பெல்லாம் எங்களுக்கு மாற்ற முடியல, நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துல இவ்வளவு நேரம் நமக்கு கூடவே இருந்து கேக்குதா? சார் கேக்குது. எஸ் கேக்குது சார். சரி. 5 நாட்களும் பல்வேறு பணிச்சூழல்களுக்கு இடையிலும் அந்த வகுப்புரை அரேஞ்ச் பண்ணிட்டு நிறைய நேரங்களை ஒதுக்கி வந்திருந்தீங்க. உங்களுக்கும் எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் கனித்தமிழ் பேரவையின் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த துறையை சார்ந்தவர்களும் மற்ற துறையை சார்ந்த பேராசிரியர்களும் இந்த 5 நாள் ஆசிரியர் திறன் மேம்பாட்டு பயிற்சி சிறக்க பல்வேறு உதவிகளை செய்து கொடுத்தார்கள். குறிப்பாக பூர்ணச்சந்திரன் ஐயா அவர்கள் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க, அவங்க நமக்கு நிறைய உதவிகளை செஞ்சாங்க. அதே போல பிற துறை பேராசிரியர்களும் ஐக்கியூசி கோஆர்டினேட்டர் இருக்கக்கூடிய திரு பிரபு அவர்களும் இந்த நிகழ்வுக்கான இன்விடேஷன் கிரியேட் பண்றதுல இருந்து இந்த நிகழ்வுக்கான அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அறிவுரையில இருந்து நிறைய உதவி பண்ணாங்க. அத்துணை நல் உள்ளங்களுக்கும் தமிழ் துறையின் சார்பாகவும் தனித்தமிழ் பேரவையின் சார்பாகவும் மனம் நிறைந்த நன்றிகள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பார்வையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கான சான்றிதழ் இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துடும். இந்த 5ஆம் நாள் நிகழ்வுக்கான பின்னூட்ட படிவம் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த பின்னூட்ட படிவத்தில் நீங்க வழங்கக்கூடிய கருத்துக்களை இந்த சான்றிதழுக்கான இந்த கருத்துக்களாக ஏற்று அதுல இருந்து தான் நாங்கள் உங்களுக்கு சர்டிபிகேட் வழங்குறோம். அதனால இந்த 5ஆம் நாள் பின்னூட்ட படிவத்தை உங்களுடைய பேர், உங்களுடைய பதவி, உங்களுடைய கல்லூரி முகவரி இதெல்லாம் மிக தெளிவாக தவறு இல்லாம பதிவு செய்யுங்க. நீங்க பதிவு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை தான் இந்த சான்றிதழ்ல வரும். அதனால நீங்க எங்க மேல நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க அந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாம நிறைவா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் விரும்புறோம். நீங்க உங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஃபீட்பேக் லிங்க் புலன குழுவுல பகிரப்படும். எல்லாருமே தவறு இல்லாம உங்களுடைய இன்சியல், உங்களுடைய பதவி, உங்களுடைய கல்லூரி முகவரி அனைத்தையும் சரியான முறையில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்த வாரம் முடிந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு 2-3 நாட்களில் அல்லது ஒரு வாரத்துக்குள்ள உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படும். நன்றி. ஐயா இந்த சான்றிதழ் நம்ம தமிழ்ல அனுப்பலாமா ஆங்கில வழியில் அனுப்பலாமா ஐயா? பேரு கல்லூரி பேர்லாம் தமிழ் வழி ஆங்கில வழி? உங்களுக்கு எதுல வேணும், ஆங்கிலத்துல வேணாலும் அனுப்புங்க, இங்கிலீஷ்ல வேணாலும் அனுப்புங்க. ஐயா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த தகவல் அடிப்படையில தான் நாங்க கொடுக்குறோம். சரிங்க சரிங்க, நன்றி ஐயா.
ஃபீட்பேக் லிங்க் உங்களுடைய புரோனா குழுவில் பகிரப்படும். சான்றிதழ் அடுத்த ஒரு வாரத்திற்குள் உங்களுடைய மின்னஞ்சல் வழங்கப்படும். நீங்கள் இந்த குழுவில் உள்ளவர்கள் வெளியேறிவிடலாம். இந்த ஃபீட்பேக் லிங்க்ல உங்களுடைய பேரு, உங்களுடைய முகவரி, உங்களுக்கு தமிழ்ல வேணாலும் தமிழ்ல கொடுங்க, இங்கிலீஷ்ல வேணாலும் இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல வேணாலும் ஆங்கிலத்துல கொடுங்க. நீங்க கொடுக்குற தகவல் அடிப்படையில தான் உங்களுக்கு சான்றிதழ் வரும். அதனால நீங்க எந்த மொழியில் வேணாலும் கொடுக்கலாம். நன்றி.